ரோகிணி நட்சத்திரம் இது கிருஷ்ணரின் ஜென்ம நட்சத்திரம். கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான கோவிலும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போக வேண்டிய கோவிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ருக்மணி சமேதா பாண்டவ தூத பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான கிருஷ்ணர் கோவில். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் வைணவ புனிதர்களான பூதாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோரால் போற்றப்படுகிறது. இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், பிரதான தெய்வமான கிருஷ்ணர் கிட்டத்தட்ட 25 அடி உயரம் அமர்ந்த நிலையில் இருக்கிறார். அமர்ந்த நிலையில் உள்ள பெருமானின் மிக உயரமான தெய்வமாக இது கருதப்படுகிறது. இறைவன் முகத்தில் அழகான புன்னகையுடன் அர்த்த பத்மாசன நிலையில் வலது காலை வளைத்து இடது காலை முன்னோக்கி வைத்து அமர்ந்துள்ளார். அவரது வலது கையை பாதுகாப்பை குறிக்கிறது மற்றும் அவரது இடது கை ஆசீர்வாதங்களை பொழிகிறது. இந்த கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் இது 11ஆம் நூற்றாண்டில் மன்னர் குலோத்துங்க சோழனால் புதுப்பிக்கப்பட்டது. கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றதால் இத்தல இறைவன் பாண்டவ தூதுவ பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இங்குள்ள கல்வெட்டுகளில் இவரை தூதஹரி என குறிப்பிடப்படுகிறது. கோயிலின் ஸ்தல புராணம் மிகவும் சுவாரஸ்யமானதும் மற்றும் மகாபாரதத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. நாம் அனைவரும் அறிந்தபடி சூதாட்ட விளையாட்டில் யுதிஷ்டன் துரியோதனிடம் அனைத்தும் இழந்தான். விளையாட்டின் முடிவில் ஒரு வருட மறைவு உட்பட 13 ஆண்டுகள் வனவாசத்திற்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் பங்கை திரும்ப பெறலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அனைத்து நிபந்தனைகளை முடித்து பாண்டவர்கள் திரும்பி வந்தவுடன் துரியோதனன் தங்கள் மறைவு முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி தங்கள் பங்கை கொடுக்க தயாராக இல்லை. சகோதரர்களிடையே அமைதி உறுதி செய்வதற்கும் சண்டையை தவிர்ப்பதற்கும் கிருஷ்ணன் சமாதானம் செய்பவராக பொறுப்பேற்க முடிவு செய்தார். எனவே பாண்டவரின் சார்பாக துரியோதனின் அவைக்கு சென்றார். ஆனால் துரியோதனன் அஸ்தினாபுரத்தில் இருந்தபோது கிருஷ்ணரை கொல்ல திட்டமிட்டிருந்தார். பின்னர் அவர் தனது விஸ்வரூபத்தை அனைத்து அவையினருக்கும் பார்வையற்ற மன்னர் திருதராஷ்டிரருக்கும் கூட காட்டினார். பின்னர் கிருஷ்ணர் கௌரவர்களுக்கு விளைவுகளை பற்றி எச்சரித்தார். பாண்டவ தரப்பிலிருந்த அமைதி தூதராக கௌரவ அவைக்கு பகவான் வந்ததால் பாண்டவ தூதர் என்று அழைக்கப்படுகிறார். குருஷேத்திரத்திற்கு போருக்கு பிறகு அர்ஜுனனின் பேரன் ஜனமேஜயன் அரியணை ஏறி வைசம்பாயனர் மூலம் இந்த மகாபாரத கதையை கேட்டான். விஸ்வரூபத்தின் அந்த அத்தியாயத்தை கேட்ட பிறகு ஜனமேஜயனுக்கு மீண்டும் பகவானின் தரிசனத்தை காண ஆசை வந்தது. ஆச்சாரியரின் ஆலோசனைப்படி அவர் காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த இடத்திற்கு வந்து இத்தல தீர்த்தத்தில் அமர்ந்து கிருஷ்ணரை பற்றி ஆழ்ந்த தவம் செய்தார். ஜனமேஜயனின் தவத்தால் கவரப்பட்ட கிருஷ்ணர் மகாபாரத கதையில் வழங்கியதைப் போலவே விஸ்வரூப தரிசனத்தை அவருக்கு வழங்கினார். எனவே இந்த கோயிலில் உள்ள பெருமாள் பாண்டவ தூத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் திருப்பாதகம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாதம் என்றால் பெரியது, அகம் என்றால் குடியிருப்பு. எனவே திருப்பாதகம் என்பது விஷ்ணு ஒரு பெரிய வடிவத்தில் வசிக்கும் இடம். கிருஷ்ணனின் பிரதான தெய்வம் கிழக்கு நோக்கி உள்ளது. கோபுரம் பத்ர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ருக்மணி தேவியின் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. பிரதான தெய்வத்திற்கு பின்னால் சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மர் ஆகியோரின் பிற சன்னதிகளும் உள்ளன. புனித கோயில் குளம் மத்ய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது வடக்கில் பக்கத்தில் அமைந்துள்ளது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோவிலில் பாண்டவ தூத பெருமாளை வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சமாளிக்க முடியும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலை சுற்றி வருவது அதிபிரச்சனம் மற்றும் அங்க பிரச்சனம் மூலம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் 72,000 நரம்புகளையும் ஆரோக்கியமாக்கி எந்த வகையான தொற்றுகளையும் எதிர்க்கும் திறன் கொண்டவர்களாக மாற்ற உதவும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. புதன், சனி மற்றும் ரோகிணி நட்சத்திர நாட்களில் இந்த கோவிலுக்குள் செல்வது மிகவும் புனிதமானது. இங்குள்ள கிருஷ்ணர் பாண்டவர்களை காப்பாற்றியது போலவே மிகுந்த பக்தியுடன் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யும் தனது பக்தர்களை பாதுகாப்பார் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து கிருஷ்ணரை தரிசித்தால் எந்த கஷ்டம் இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக கோவில் திறந்திருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்.